இந்த சொசைட்டிக்காக ஃபைட் பண்ணக்கூடிய ஆட்களா செலக்ட் பண்ணுவார். அது எப்படின்னு எனக்கு தெரியல. அவரோட டீம்ல இருந்து நீங்க ரேகா நாயர் தானே அப்படின்னாங்க. ஆமா சார், நான் ரேகா அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுலயே ஒரு 4-5 சட்டி அவங்க ஒரு பேர் சொன்னாங்க, நான் அதுல பாதி பேர் சொன்னேன். அதுதான் நான். அவருடைய கவிதைகள், அவர் ஒரு இலக்கியவாதியா ரொம்ப நாள் எனக்கு தெரியும். அவருடைய படங்கள் மூலமா கொஞ்சமா தெரியும். அவரு என்ன அவரோட படத்துக்கு காஸ் பண்ணது அப்படிங்கிறது, தாகம் இருப்பவன் தண்ணீரை தேடிக்கொண்டிருக்கிறான், தண்ணீர் தாகம் இருப்பவனை தேடிக்கொண்டிருக்குன்னு சொல்லுவார் இல்லையா ரோமி. அது மாதிரிதான் அவருடைய ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு, சார் எப்படியாவது, ஏன்னா இது வரைக்கும் எந்த டைரக்டர்ஸ் கிட்டையும் நான் கேட்கல, ஏன்னா எல்லா டைரக்டர்ஸும் எனக்கு தெரியும். அவரோட வாட்ஸ்அப் மெசேஜ் இன்னுமே அவர் ஓபன் பண்ணல. எப்பவாவது அடுத்த படம் பண்ணினீங்கன்னா ஒரு சின்ன ரோல் உங்களோட ஆக்ஷன்ல நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார் சொன்னேன். சார் உங்களுக்கு அனுப்புன மெசேஜ் இது வரைக்கும் நீங்க ஓபன் பண்ணல, நான் உங்க படத்தில் நடிச்சிட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நீலம் ப்ரொடக்ஷன் தெரிஞ்சது. அருமையான சாப்பாடு சார். ரொம்ப நன்றி ரஞ்சித் சார். தேங்க்யூ ஸோ மச்.